ஒற்றை குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு தேர்தலை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலை பற்றி என்னையா சங்க இலக்கியங்களை சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, இப்போது அரசியலுக்குள்ளே வருகின்றீர்களே என்று நினைக்கலாம். அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. சங்க இலக்கியங்களிலும் அரசியல் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவரும் அரசியலை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையே அரசியல்தான். நாம் யாருக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இங்கே பேசப்போவதில்லை. நடைமுறையை பற்றித்தான் இங்கே பேச வந்திருக்கிறேன். விவசாயியும் அரசியல்வாதியும் என்ற தலைப்பில் விவசாயி என்ன செய்வான் என்று சொன்னால், நிறைய மழையை எதிர்பார்த்து அந்த மழை லேசாக பெய்தவுடன் அங்கே காட்டை உழுது போட்டு அதற்கு உரமெல்லாம் விட்டு பக்குவம் செய்து விதைகளை கொண்டு போய் விதைத்து விட்டு விளைச்சலுக்காக காத்து கொண்டிருப்பார். அது போன்ற நிலையிலே தான் இன்றைக்கு அரசியல் கட்சியினர் தேர்தல் என்ற அந்த களத்திலே அங்கே நிறைய பிரச்சாரத்தை செய்துவிட்டு அலைந்து திரிந்து ஏராளமான அவன் உரங்களை போட்டான். இவர்கள் ஏராளமான பணங்களை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் விதைகளை விதைத்து விட்டான். இவர்களும் அந்த பணங்களை விதைகளாக விதைத்து இன்றைக்கு அறுவடைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக ஊடகங்களிலே இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரும், இது ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் கருத்து கணிப்பு என்று போடப்பட்டு அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நிறைய பேர் ஆர்வடம் இன்னும் இவர் வருவார் அவர் வருவார் என்று ஆர்வடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை பற்றியெல்லாம் பேசப்போவதில்லை. இந்த தேர்தலிலே நாம் உற்று நோக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலும் எந்த கட்சியுமே மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை முன்னெடுத்து வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இலவசம் 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 என்றுதான் எல்லா கட்சிகளும் சொன்னார்களே தவிர, அதாவது இலவசத்தை கொடுத்து மக்களை அப்படியே போதையில் ஒரு பக்கம் சாராயக்கடை கஞ்சா, இன்னொரு பக்கம் இலவசம். அது எந்த கட்சியும் இல்லை. எல்லா கட்சியும் வந்தாலும் நாங்கள் இலவசத்தை கொடுப்போம் என்ற ஒரு நிலையைத்தான் இங்கே தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே இலவசம்தான் பெரிதாக நின்றது. நாளைய திட்டம் என்ன, நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு என்ற ஒரு திட்டம் இல்லாத ஒரு அரசியலைத்தான் நாம் இதில் பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் எந்த கட்சியுமே மனித சமுதாயத்திற்கு முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கின்ற முழுமையான மதுவிலக்கை பற்றி எந்த கட்சியும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதுதான் உண்மை. ஒருவர் சொன்னார், சாராயத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார், ஆனால் கள்ளுக்கடையை கொண்டு வருவேன் என்று சொன்னார். நாம் பார்த்தோம், ஏற்கனவே தமிழ்நாட்டிலே கள்ளுக்கடைகள் திறந்திருந்த பொழுது எத்தனை கள்ளுக்கடைகளிலே சுத்தமான கல் கிடைத்தது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக பெருகி இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் தரக்கூடிய அளவிற்கு நல்ல கல் இங்கே இறக்க முடியுமா, அதற்கான பனைகள் இங்கே இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆக ஏதோ ஒன்றை தேர்தல் நேரத்திலே சொல்லிவிடலாம் என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, உண்மையான மதுவிலக்கு என்பதும் அல்லது உண்மையிலேயே நல்ல ஒரு பொருளை மக்களுக்கு தர வேண்டும் என்ற நிலையும் அங்கே இல்லை. இந்த தேர்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காலத்திலே சாதாரண மக்கள் பதவிக்கு வர முடியாது, சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாத ஒரு நிலை. என் ஊராட்சி மன்ற தலைவராக கூட அங்கே செல்வாக்கு மிக்கவர், பணம் படைத்தவர் தான் வர முடியும் என்ற நிலை இருந்தது. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தலுக்குள்ளே கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டிலே மிட்டா மிராசுகள் கையில் இருந்த அரசியலை அன்றாடம் காட்சியிடம் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அந்த தேர்தல் தான். அந்த தேர்தலிலே வென்ற 234 தொகுதியிலே 50 தொகுதிகள் காங்கிரஸ் போக மீதி வென்ற இந்த தொகுதிகளிலே ஒரு 30 பேர் வேண்டுமானால் ஓரளவுக்கு வசதியுள்ளவராக இருந்திருப்பார்கள். மீதமுள்ள அத்தனை பேருமே
ஏன் அன்றாடங்காட்சிகள் என்று தான் சொல்ல வேண்டும். சைக்கிளிலே கொண்டு போய் பால் விற்பவர்கள், விவசாய வேலை செய்பவர்கள், ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள், அவர்கள்தான் அன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து சாமானியனும் ஏழையும் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியது அண்ணாவின் திராவிட இயக்கம். அவர் வழியிலே வந்ததாக சொல்லப்படுகின்ற இன்றைய திராவிட இயக்கங்களிலே போட்டி போடுகின்றவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேர்தலிலே நிற்பதற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதனை எங்கேயும் பார்க்க முடியாது. கோடீஸ்வரனைத்தான் கோடியாக உனக்கு தேர்தலுக்கு அங்கே வேட்பாளர் தேர்வுக்கு வருகின்ற பொழுதே எத்தனை கோடி நீ வைத்திருக்கிறாய்? ஒரு காலத்திலே வேட்பாளர் தேர்வுக்கு அங்கே வருகின்ற பொழுது நீ கட்சிக்காக என்ன வேலை செய்திருக்கிறாய்? கட்சி நடத்திய போராட்டங்களிலே எத்தனை முறை நீ சிறை சென்றிருக்கிறாய்? சிறையிலே இவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரா? இல்லை மக்கள் மத்தியிலே இவர் எத்தனை பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறார் என்றெல்லாம் பார்த்த காலம் போய்விட்டது. அவர்களுக்குத்தான் சீட்டெல்லாம் கொடுக்கப்பட்டது என்ற நிலையெல்லாம் மாறி, யார் பணக்காரர், உன்னால் எவ்வளவு செலவழிக்க முடியும் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு எல்லா 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு சீட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒரு கட்சி சொல்லும், எங்கள் கட்சியிலே அந்த கட்சியிலே வாரிசு அரசியல், எங்கள் கட்சியிலே சாதாரணமானவர் கூட முதலமைச்சராக முடியும், அவர் பொதுச் செயலாளராக சந்தர்ப்ப சூழ்நிலையிலே வந்து உட்கார்ந்து விட்டார். அவர் வந்ததற்கு பிறகு எத்தனை பேர் அங்கே சாதாரணமானவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஒருவரை காட்ட முடியுமா அவரால்? அதெல்லாம் இல்லை. அதாவது அங்கேயும் பணம் படைத்தவர்கள் இந்த தேர்தலில் எம்ஜிஆரால் கட்சி துவக்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்தவர்களிலே இன்றைக்கு பெரும்பாலும் அங்கே இல்லை. யாரோ ஒரு சிலர் இருக்கலாம். அதற்கு பிறகெல்லாம் ஜெயலலிதா கட்சி துவங்கியதற்கு பிறகு, கட்சிக்கு பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு சசிகலாவினுடைய அதிகாரம் அங்கே உள்ளே இருந்த பொழுது அவரால் அங்கே கொண்டு வரப்பட்டவர்கள், இன்றைக்கு அவரையெல்லாம் மறந்துட்டாங்க, அது வேறு. அவரால் உள்ளே பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் தான் பலரும் அங்கே அன்றைக்கு இருக்கிறார்களே தவிர வேறு யாரும் அங்கே கட்சியிலே முன்னேறி விடவில்லை. சாதாரணமான ஆள் அங்கே உள்ளே வர முடியாது. பேருக்கு வேணால் சொல்லலாம். ஒரு மாநகராட்சி தேர்தல், அந்த தேர்தலிலே கடுமையாக கட்சிக்கு நிறைய உழைத்தவர் ஒரு நண்பர். அவர் போய் அந்த மாவட்ட செயலாளரிடம் போய், ஆனால் எனக்கு ஒரு சீட்டு இந்த வட்டம் ஒரு மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலருக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்குறாப்புல. உன்னை நீ என்ன தேர்தல் நிற்கணும் வந்துட்டு, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உன்னால் முடியாது போ என்று சொன்னவர்கள் எனக்கு தெரியும். அந்த நண்பர் வந்து என்னிடம் புலம்பினார், என்னென்ன கட்சி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஏனென்றால் இந்த சாதாரணமானவர்களாம் எங்கள் கட்சியில் பொறுப்புக்கு வந்துடலாம் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை. ஏன்னா அதெல்லாம் நடக்காத கதை. எல்லா இடங்களிலும் பண்ணையார்த்தனம் வந்துவிட்டது. எல்லா இடங்களிலும் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு என்ற நிலை வந்துவிட்டது. இந்த தேர்தலிலே பார்த்தால் பணம் ஆறாக ஓடி இருக்கிறது. 2000 3000 என்று ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு யாருப்பா, உனக்கு எவ்வளோப்பா காசு வந்துச்சு? எனக்கா, எங்கள் வீட்டில் 5 போட்டிருக்கு. ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்தாரு, 10,000 ரூபா வந்துச்சு. இன்னொருத்தர் 3000 ரூபா கொடுத்தாரு, 15,000 ரூபா வந்துச்சு. ஆக 15 மத்தி 25,000 வந்து. நீங்கள் ஏன்ப்பா 2 பேர்ட்டையும் காசு வாங்கியிருக்கேன், யாருக்குப்பா ஓட்டு போட போகிறேன்? ஆனால் நீங்கள் வேறு அவங்களுக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டு போட வேண்டியதானே, இது என்ன துரோகம் இல்லையா? அவன் என்ன சும்மாப்பா கொடுத்தேன், இல்லை வீட்டில் இருந்த காசாக கொடுத்தேன், சம்பாதிச்சு வச்சுருந்த கொள்ளையடித்த காசை கொடுத்தேன், அதனால் வாங்கினேன். இந்த மனப்பான்மை மக்களிடமும் வந்துவிட்டது. ஆக இப்படியே போனால் இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? காசை கொடுத்து ஓட்டை வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டால் மக்கள் சேவை என்பது அங்கே கொஞ்சம் கூட இருக்காது. நாளை ஒரு நாள், அடுத்த நாள் 12 மணிக்கெல்லாம் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற நிலை தெரிந்துவிடும். யார் வேண்டுமானாலும் வரட்டும், அது அவர்கள் புதிதாக ஆட்சியை துவக்கம். ஆனால் யார் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு சவாலாக ஒரு புதிய இளைஞர் கூட்டம் இங்கே புறப்பட்டு இருக்கிறது என்பது இந்த தேர்தல் பார்த்தவுடன் நமக்கு தெரிகின்றது. தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு காலம், அதாவது அவர் யார் சிறந்தவரா என்பதெல்லாம் வரவில்லை. தேர்தலை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு புதிய சிந்தனை மக்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது. அந்த நிலையிலே அந்த கூட்டத்தை நவீனப்படுத்துகின்ற பொழுது, அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது, அவர்களை அரவணைத்து அரசியல் மயப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலே சம்பந்தப்பட்டவர்கள்
நிச்சயமாக புதிதாக வந்தவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், பிடிப்பார்கள் என்பதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் அந்த ஒரு இயக்கம் வந்ததற்கு பிறகு எழுச்சி என்பது இளைஞர்கள் மத்தியிலே அரசியலிலே தோன்றியிருக்கிறது என்பது உண்மை. அந்த எழுச்சி சரியானதா என்று சொன்னால் இப்போதைக்கு இருக்கின்ற நிலை அது சரியானது அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு வேகத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள், வழிகாட்டக்கூடியவர்களும் இங்கே சரியாக இல்லை. அந்த கூட்டத்தை, இன்னும் இருக்கின்ற இளைஞர் கூட்டத்தை சரியான பாதையிலே அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான அரசியல் கட்சி உருவாவதற்கான மக்களுடைய நலனை, மக்களுடைய எதிர்பார்ப்பை, மக்களுடைய முன்னேற்றத்தை விரும்புகின்ற ஒரு புதிய கட்சி இங்கே உருவாவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலிலே உருவாகியிருக்கிறது என்பதுதான் அங்கே இந்த தேர்தலை நாம் பார்த்த உண்மை. அது நிச்சயமாக பலருக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது என்பது, அதாவது யார் வெற்றி பெறார்கள் என்பதல்ல, யார் வெற்றி பெற்றாலும் அடுத்த தேர்தலிலே அவர்கள் ஒரு கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு சில நன்மைகளை செய்வோம், நம்முடைய பாதையை மாற்றிக்கொள்ளுவோம் என்ற எண்ணமாவது இவர்களுக்கும் வரும். அவர்களும் அந்த இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துகின்ற பொழுது புதிய அரசியல் களம் இங்கே உருவாகும் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு நம்பிக்கை ஒளி ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.